விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு புதுச்சேரியில் உள்ள ஸ்ரீ மணக்குள விநாயகர் கோவிலில் பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இதுகுறித்தான எமது செய்தியாளர் சித்தார்த் வழங்கும் கூடுதல் தகவல்களை இப்போது கேட்கலாம். சித்தார்த், மணக்குள விநாயகர் கோவிலில் நடைபெறும் விழா குறித்தான தகவல்களை பதிவு செய்யுங்க. நாடு முழுவதும் விநாயகர் சதுர்த்தி விழா இன்று வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் சர்வதேச சுற்றுலா நகரமான புதுச்சேரியில் உள்ள மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ மணக்குள விநாயகர் கோயிலில் விநாயகர் சதுர்த்தியை ஒட்டி அதிகாலை 4 மணி முதலே கோயில் நடை திறக்கப்பட்டு மூலவருக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. அதன் பிறகு விநாயகருக்கு தங்க கவசம் அணிவிக்கப்பட்டு தீபாரதனையும் காட்டப்பட்டது. அதனைத் தொடர்ந்து உற்சவத்துக்கு பால், தயிர், இளநீர், பஞ்சாமிர்தம், விபூதி, சந்தனம், பன்னீர் உள்ளிட்ட 11 வாசனை திரவியங்களை கொண்டு அபிஷேகமும் நடைபெற்றது. தொடர்ந்து வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட உற்சவருக்கு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு பொதுமக்கள் நீண்ட வரிசையில் நின்று விநாயகரை தரிசித்து வருகின்றனர். மேலும் தனிநபர் அர்ச்சனைகள், விசேஷ பூஜைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளது. பக்தர்கள் அனைவரும் தரிசிக்கும் வகையில் சர்வ திவ்ய தரிசனத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. கோவில் நிர்வாகம் சார்பில் பிரசாதமாக லட்டும் வழங்கப்பட்டு வருகிறது. மேலும் விநாயகர் சதுர்த்தியை ஒட்டி கோவிலை சுற்றிலும் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். ஜெயா. புதுச்சேரி மணக்குள விநாயகர் கோவிலில் நடைபெற்ற விநாயகர் சதுர்த்தி விழா குறித்தான விவரங்களுடன் இணைந்தமைக்கு நன்றி சித்தார்த்.